வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்திவாரம் தோண்டும் போது, ஃபவுண்டேஷன் குழி எடுக்கும்போது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். அதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதிகமாக வந்து அஸ்திவாரம் தோண்டுவதற்கு வந்து ஆட்களை வைத்து தோண்டுவதை விட ஜேசிபி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக குயிக்காக வேலை முடியணுங்கிறதுக்காக ஜேசிபி வச்சு தோண்டிட்டு ஆட்களை வைத்து கருங்கல் போட்டு அஸ்திவாரம் நிரப்புறது வழக்கம். இப்போ அதில் வந்து நமக்கு ரெண்டுமே வருது, ப்ளஸ்ஸும் வரும் மைனஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திவார குழி எடுக்கும்போது கரெக்டாக சரியான அளவு, இப்போ 1 அடி அகலம் நம்ம வானம் போடுறோம் அப்படின்னா அந்த 1 அடி அகலத்துக்கு கரெக்டாக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவு மிச்சம்தான். ஏன்னா நம்ம ஆட்கள் கூலி கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 ரூபா மொத்த டோட்டல் அஸ்திவாரம் நான் தோண்டி ஆட்களை வச்சு சொல்கிறேன், தோண்டி நிரப்புறதுக்கு வருது அப்படின்னா நம்ம ஜேசிபி வச்சு தோண்டும்போது எப்படியும் நமக்கு ஒரு 5,000 கிட்ட கண்டிப்பாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நமக்கு செலவு மிச்சம்தான். ஜேசிபி வச்சு தோன்றதுனால நமக்கு செலவு மிச்சம்தான். ஆனால் சரியான அளவு கரெக்டாக எடுக்கணும். இந்த 1 அடினா 1 அடி அகலத்துக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம். மற்றபடி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மண் வந்து சரிஞ்சு விழிச்சிட்டே இருக்கும், மணல் பாங்குள்ள தரையாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தோண்ட நம்ம கரெக்டாக எடுத்தாலுமே இடிஞ்சு விழுந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லை, ஜேசிபி வச்சு அந்த சரியான அளவு தோண்டாமல் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு செலவுகள் கூடியும். ஒருவேளை தோன்ற கூலி நமக்கு குயிக்காக முடிஞ்சாலும் நமக்கு குழி பெருசாக இருக்கிறதுனால, அகலம் அதிகமானதுனால, அதாவது ஒரு 1 அடி அகலம் போடுற ஒரு அஸ்திவாரம் வந்து அதிகமாக போனால் 2 அடி வரைக்கும் போயிடும். அப்போ 2 அடி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று கீழேருந்து கல்லை வந்து கட்டி கொண்டு வரணும். கட்டி கொண்டு வரனால செலவு அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது எல்லாமே நம்ம நிரப்பி தான் ஆகணும், ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்படி நிரப்பும்போது நமக்கு கல்லும் அதிகமாக போகும், எம்சாண்டும் அதிகமாகும், சிமெண்ட்டும் அதிகமாகும், லேபர் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால் ப்ளஸ் அண்டு மைனஸ் ரெண்டுமே இருக்கிறது. நீங்கள் ஜேசிபி வச்சு தோண்டும் போது சரியான அளவு கரெக்டாக தோண்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவுகள் குறையும். மற்றபடி வானம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகவோ இடிஞ்சு விழுகவோ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு செலவுகள் கூடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுடைய தரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மண் வந்து கட்டியான மண்ணா, கடினமாக இருக்கிறதா, இல்லை தோண்ட உதிர்ற மண்ணாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை தோண்ட விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்களை வச்சு கொஞ்சம் மெதுவாக தோண்டி எடுப்பது நல்லது. கொஞ்சம் கடினமான மண் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜேசிபி வச்சு கரெக்டான அளவு நம்ம தோண்டி எடுத்துடலாம். அதனால் எல்லா வேலைகளுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது. இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.